வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சுண்டைக்காயினுடைய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய உணவில் நம்ம வாரத்தில் 2 முறையாவது சுண்டைக்காயை சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்று பூச்சிகள் நமக்கு வெளியேற்றப்படும். வயிற்று புண் பிரச்சனையெல்லாம் நமக்கு தீர ஆரம்பிக்கும். சுண்டைக்காயை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தலை சுற்றல், வாந்தி, மயக்கம், மார்புச்சளி, தொண்டைக்கட்டு, ஆஸ்துமா, காசநோய் போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் சுண்டைக்காய் நல்ல நிவாரணம் கொடுக்கும். ஸோ இந்த நன்மைகள் மட்டும் கிடையாது மக்களே, இன்னும் ஏராளமான மருத்துவ நன்மைகள் சுண்டைக்காயில் இருக்கு. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பசியின்மையை போக்கும் சுண்டைக்காய். சிலருக்கு பசி உணர்வே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய உடல் நலமின்மைக்கான அறிகுறி. அதாவது நல்லா இல்லை, அவங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்றது அர்த்தம். எனவே அதை உடனே சரி செய்யக்கூடிய வேலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த வகையில் சுண்டைக்காயை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய பசியை தூண்டக்கூடிய சிறப்பாக செயலாற்றுவதற்கு சுண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். எனவே சுண்டைக்காயை நீங்கள் வாரத்தில் 2 தடவை அல்லது உங்களுக்கு அப்படி கிடைக்கல அப்படின்னா வாரத்தில் 1 தடவையாவது நீங்கள் சமைத்து சாப்பிடும்போது இந்த பசியின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாயிடும். ஸோ சாப்பிட்ட உணவு சரியாக செரிக்கல அப்படின்னா தான் பசியின்மை பிரச்சனைலாம் ஏற்படும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடவே தோணாமல் பசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்காதீங்க. சுண்டைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணர்வு செரிக்க ஆரம்பிக்கிறதால பசியின்மை கோளாறுகள் உங்களுக்கு தீர்க்கப்படும். வயிற்று கோளாறு உங்களுக்கு சரியாவதற்கெல்லாம் சுண்டைக்காய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு செரிமானமின்மை, வயிற்று மந்தம், வயிற்று கோளாறு போன்ற இந்த மாதிரி வயிறு சார்ந்த தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா அதற்கு சுண்டைக்காய் நல்ல மருந்தாக ஒரு பலனை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வயிற்று கோளாறு, செரிமானமின்மை, வயிற்று மந்தம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா, வாயு பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு சுண்டைக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். எலும்புகளை வலுவாக்கும் சுண்டைக்காய். கால்சியம் சத்து சுண்டைக்காயில அதிகமாக கிடைக்கிறது. எனவே எலும்பு தேய்மானம், எலும்பு தன்னுடைய உறுதித்தன்மையை இழக்காமல் இருக்கிறதுக்கெல்லாம் சுண்டைக்காயை சாப்பிடலாம். ஸோ எலும்பு தேய்மானம் ஆகாமல் அப்பதான் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சுண்டைக்காய் உங்களுக்கு எதிர்காலத்தில் எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை தடுக்க உதவிகரமாக இருக்கும். அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே வரும் காலத்தில் உங்களுக்கு வராமல் முன்னாடியே எலும்புகளை வலுவாக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த சுண்டைக்காய்க்கு இருக்கு. மலச்சிக்கல் நீங்கி போவதற்கு நீங்க சுண்டைக்காய் எடுத்துக்கலாம். சுண்டைக்காய் குழம்பு வைத்து நிறைய சுண்டைக்காய் எடுத்து நீங்கள் சாதத்தில் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை குறையலாம். மலச்சிக்கல் பொதுவாக உடல் உஷ்ணம் காரணமாகவும் ஏற்படும். அப்புறம் நம்ம நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது ஏற்படும். கண்ட நொறுக்கு தீனிகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போதும் ஏற்படும். எனவே அதை சரி செய்யறதுக்கு ரகசியம் சுண்டைக்காயில் இருக்கு. சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த நார் சத்து உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை பார்த்தீங்கன்னா கியூர் பண்ணிடும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை அவதிப்படுபவர்கள் சுண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். சளியை போக்கும் சுண்டைக்காய். சுண்டைக்காய்க்கு சளியை போக்கக்கூடிய தன்மை இயற்கையிலிருந்து இருக்கு. குறிப்பாக நெஞ்சு சளியை எடுக்கக்கூடிய ஆற்றலாம் சுண்டைக்காய்க்கு உண்டு. எனவே பிஞ்சு சுண்டைக்காயை குழம்பு அல்லது நம்ம துவையல் மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். ஸோ எப்படி நம்ம அந்த சுண்டைக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டாலும் சளி நமக்கு கியூர் ஆயிடும். சுண்டைக்காய் ஜீரண ஆற்றலை மேம்படுத்தும். சுண்டைக்காயில பினைல்கள், குளோரோஜினின்கள் போன்ற ஆக்சிஜனேற்ற பண்புகள் அதிகமாக இருக்கின்றன. இவை இரைப்பையில ஏற்படக்கூடிய அலர்ச்சி அல்லது கணையத்தில் ஏற்படக்கூடிய புண்கள் ஆகியவற்றை குறைத்து வயிற்றில் அதிகப்படியான அமில சுரப்பு ஏற்படாமல் தடுக்கும். அதோடு சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் செரிமானத்தை எளிதாக்கி உடல் எடையே கூட கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலும் ஜீரணம் ஆற்றல் உங்களுக்கு மேம்படுவதற்கு சுண்டைக்காய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையை சரி செய்யும் சுண்டைக்காய். சுண்டைக்காயில் அதிக அளவில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செஞ்சு அதோடைய கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதால நமக்கு ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை போதுமான அளவுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஹீமோகுளோபின் நமக்கு கிடைக்கும் பொழுது அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை ஏற்படாமல் முன்னாடியேவும் நம்ம தடுக்கலாம். நமக்கு ரத்த சோகை இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களாம் அடிக்கடி சுண்டைக்காயை தங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது ரத்த சோகை நீங்கி ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கெல்லாம் சுண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். நீரிழிவு கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு சுண்டைக்காய் எடுத்துக்கலாம். அதாவது சுகரை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கிளைகோசைடு என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் சுண்டைக்காயில் அதிக அளவில் இருக்கு. சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இன்சுலின் உற்பத்தி மற்றும் குளுக்கோஸ் உறிஞ்சுவதை கட்டுப்படுத்துது. இதனால ரத்த சர்க்கரையினுடைய அளவு திடீரென உயராமல் சுண்டைக்காய் பார்த்துக்கொள்ளும். உயர் ரத்த குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த வாரத்தில் குறைந்தது 2 அல்லது 3 நாட்களாவது சுண்டைக்காய் உணவுல நம்ம சேர்த்துக்கொள்ள பார்க்கலாம். ஸோ இது மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது பிளட்ல சுகரோட அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் விடுபடுவதற்கெல்லாம் சுண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். மாதவிடாயை சீர்படுத்தும் சுண்டைக்காய். சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய சபோஜினின் என்னும் ஸ்டீராய்டு ஹார்மோன் உற்பத்தியை சீராக்கி உடல்ல மெட்டபாலிசத்தை சீராக்கும். ஸோ இப்போ ஹார்மோன் சமநிலையை சரி செஞ்சு
செஞ்சு ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனையை சீர் செய்வதற்கெல்லாம் உதவி செய்யும். நீர்க்கட்டி, தைராய்டு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய சீரற்ற மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்வதற்கு சுண்டைக்காயை தங்களுடைய உணவுகள் வந்து சேர்த்துக் கொள்ளலாம். இதய ஆரோக்கியம் மேம்படும் சுண்டைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது. சுண்டைக்காயில அதிக அளவு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரத சத்துக்களும் நிறைந்திருக்கின்றன. அதோடு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான அமினோ அமிலங்களும் சுண்டைக்காயில அதிகம். இதய தசைகளை தளர்வாக்கி இதய துடிப்பை சீராக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் சுண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். இதய திசுக்களுக்கு சீராக ஆக்சிஜனையும் ரத்தத்தையும் பம்ப் செஞ்சு எடுத்து செல்லக்கூடிய வேலையெல்லாம் சுண்டைக்காயில இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் செய்கின்றன. இதனால பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ பிபி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மூலமாக இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கெல்லாம் சுண்டைக்காய் எடுத்துக்கலாம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். காய்ச்சலை குணப்படுத்தும் சுண்டைக்காய். சுண்டைக்காயில ஆன்டி வைரல் பண்புகளும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அதிகம். இதனால உடலினுடைய வெப்பநிலையை குறைத்து உடல் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை சுண்டைக்காய்க்கு உண்டு. காய்ச்சல் இருக்கக்கூடிய சமயத்தில் சுண்டைக்காய் வட்டல சீரகம், மிளகு, உப்பு சேர்த்து வறுத்து பொடி செஞ்சு அதை சூடான சாதத்தில் நெய் சேர்த்து பிசைந்து சாப்பிடும்போது காய்ச்சல் விரைவில் குணமடையும். அல்லது சுண்டைக்காய் நம்ம சூப் வடிவில் எடுத்துட்டாலும் காய்ச்சல் குணமடையும். சிறுநீரக செயலிழப்பு உங்களுக்கு வந்து சரி பண்ணப்படுவதற்கெல்லாம் சுண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். சுண்டைக்காயில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கின்றன. சிறுநீரக கற்கள் போன்ற சிறுநீரக கோளாறுகளை குணப்படுத்துவதற்கும் சிறுநீரகத்தினுடைய குளோமருல கட்டமைப்புகளினுடைய அடைப்பை நீக்கிறதுக்கும் சுண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய வழக்கமான டயட்டில் வாரத்தில் 2 நாட்கள் சுண்டைக்காயை உணவுகளை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக சிறுநீரகங்களில் கழிவுகள் தேங்காமல் அதை வெளியேற்றி குடல், சிறுநீர் பாதை மற்றும் ஒட்டுமொத்த சிறுநீரகத்தினுடைய இயக்கத்தையும் மேம்படுத்தும். இதனால சிறுநீரக செயலிழப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு சுண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கெல்லாம் சுண்டைக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சுண்டைக்காய் வந்து நம்மளுடைய இம்யூன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலை பெற்றுக்கொள்ளலாம். சுண்டைக்காயில் அதிக அளவில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்கு. இது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிப்பதற்கான முக்கியமான ஊட்டச்சத்து ஆகும். அலர்ஜி, நீரிழிவு போன்ற நாள்பட்ட நோய்கள், உயர் ரத்த அழுத்தம் மற்றும் காய்ச்சல் போன்ற பருவகால சீசன் அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களை வந்து நம்மளுடைய உடலிலிருந்து முன்னாடியே வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் நோய் எதிர்ப்பு மண்டலம் தான் நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்திக்கிறதுக்கு சுண்டைக்காய் எடுத்துக்கலாம். இதன் மூலமாக காய்ச்சல், சளி ஆகியவை ஏற்படும் போது உடல் பலமாக இருக்கிறதுக்கெல்லாம் சுண்டைக்காய் சூப் வைத்து எடுத்துக்கொள்ளும் போது அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணுறதுக்கெல்லாம் சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும். சுண்டைக்காய் ஆஸ்துமாவை கட்டுப்படுத்துமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தேகம் இருக்கு. சுண்டைக்காய் வந்து ஆஸ்துமாவை கட்டுப்படுத்தும் மக்களை. இருமல், மூச்சு குழாய் அடைப்பு, சைனஸ், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் ஆஸ்துமாவினுடைய அறிகுறிகளை குறைக்கிறதுக்கெல்லாம் சுண்டைக்காய் முக்கிய பங்காற்றுது. அதனால ஆஸ்துமா தொந்தரவு இருக்கிறவங்களாம் அடிக்கடி தங்களுடைய உணவுகளில் சுண்டைக்காயை சேர்த்துக் கொள்வது நல்லது. இதனால சுண்டைக்காய் ஆஸ்துமா வந்து கியூர் பண்ணும். சுண்டைக்காயை வந்து நம்ம எப்படி சேமித்து வைக்க வேண்டும் அப்படின்றது தெரிஞ்சுக்குவோம். சுண்டைக்காயை வந்து நம்ம பச்சையாகவும் பயன்படுத்த முடியும், காய வைத்து வட்டலாகவும் பயன்படுத்தலாம். சுண்டைக்காயை நல்லா தட்டி அதில் இருக்கக்கூடிய விதைகளை நீக்கிட்டு மோரில் 1 மணி நேரம் ஊற வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதை வெயில் நல்லா உலர்த்தி வட்டலாக எடுத்தால் சுண்டைக்காய் வட்டல் கூட தயார் பண்ணிக்கலாம். அதுவும் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தான். ஸோ எது எப்படி இருந்தாலும் சுண்டைக்காயை வந்து உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.